தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தன், மகத்துவமுள்ள நாமத்தை உடைய நம்முடைய தேவன், ஆராதனைக்குரியவர், துதிக்கு உரியவர், கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், மாட்சிமைக்குரியவர், புகழ்ச்சிக்குரியவர். இந்த காலை நேரத்திலே ஆராதனையை முதன்மைப்படுத்தி ஓடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே மனப்பூர்வமாய் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆராதனையிலும் தேவன் நம்மோடு இடைப்படுவாராக, நம்மை பலப்படுத்துவாராக, ஜீவ வார்த்தைகள் நம்மோடு கூட இடைப்படுவதாக, நம்முடைய வாழ்வின் பலவிதமான கேள்விகளுக்கும் தேவைகளுக்கும் இன்றும் ஆண்டவர் இந்த ஆராதனையிலே பதில் கொடுப்பாராக. நம்முடைய தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை இந்த நேரத்திலே நாம் துதிக்கப் போகிறோம். மனப்பூர்வமாய் நாம் தேவனை துதிப்போம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அவர் ஏதோ நமக்கு செய்து விடுவார் என்று சொல்லி, நமக்கு தண்டனை கொடுப்பார் என்று சொல்லி அப்படிப்பட்ட பயம் அல்ல. அவர் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமாக, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதின் நிமித்தமாக, அந்த பயத்தோடு கூட இந்த நேரத்தில் நாம் தேவனை ஆராதிப்போம். தாவீது எப்படி தேவனை ஆராதித்தாரோ, அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் பாடல்களை ஏற்றி மிக அருமையாக சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் இந்த நாளிலே வாசிக்க, ஆறுதலடைய, சுலபமாய் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தனிமையை அவர் இனிமையாக்கி கொண்டார். அவர் இசைக்கருவிகளை வாசித்து தேவனை அந்த ஆடு மேய்க்கும் நேரத்திலே அவர் மகிமைப்படுத்தினதெல்லாம் இந்த வேதத்திலே சங்கீதங்களாக காணப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் நடனம் ஆடுகிறோம் என்று மாத்திரமல்ல, அல்லது நாம் உற்சாகத்தோடு அவரை துதிக்கிறோம் என்பது மாத்திரமல்ல, அதோடு கூட தேவனே, நான் கனியுள்ள வாழ்க்கை நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து உற்சாகத்தோடு கூட இந்த பாடலை பாடி நாம் தேவனை நாம் ஆராதிப்போம். தாவீதை போல நான் துதிப்பேன், தாவீதை போல நான் நடனம் ஆடுவேன் என்று. தேவனே, உமக்காக என்னுடைய கரங்களை தட்டி, உமக்காக என்னுடைய உடலை அசைத்து நான் பாடி உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் அப்பா என்று சொல்லி முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு இந்த நேரத்திலே நம்முடைய தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தராவே என்னில் அசைவாடிட, தாவீதை போல் துதிப்பேன். கரங்களை தட்டி என்னில் அசைவாடிட, தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவே என்னில் அசைவாடிட, தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவே என்னில் அசைவாடிட, தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவே என்னில் அசைவாடிட, தாவீதை போல் தட்டுவேன். கர்த்தராவே என்னில் அசைவாடிட, தாவீதை போல் தட்டுவேன். தட்டுவேன், தட்டுவேன், தாவீதை போல் தட்டுவேன். தட்டுவேன், தட்டுவேன், தாவீதை போல் தட்டுவேன். கர்த்தராவே என்னில் அசைவாடிட, தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தராவே என்னில் அசைவாடிட, தாவீதை
like David clap. I will clap, I will clap, I will clap like David clap. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David dance. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David dance. I will dance, I will dance, I will dance like David dance. I will dance, I will dance, I will dance like David dance. ஆம் தகப்பனே, இதோ நாங்கள் முழு பலத்தோடு உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். இந்த உலகத்தில் ஏதேதோ காரணங்களுக்காக இந்த உலகத்தில் இருப்பவர்களை புகழ்ந்து நாங்கள் பாடுகிறோம், அவர்களை குறித்து புகழ்ந்து நாங்கள் பேசுகிறோம். ஆனால் தேவனே, இதோ உம்மை பாடுவது, தேவனே உம்முடைய பாடல்களுக்கு நடனம் ஆடுவது என்று சொல்லும் பொழுது நாங்கள் வெட்கப்படுகிறோம். அப்பா, இதோ தனிமையிலே இருக்கும் பொழுது கூட நாங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாய் விடுதலையோடு கூட உம்மை நாங்கள் ஆராதிக்கத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை வழி நடத்தும். அப்பா, தாவீதை போல முழு மனதோடு உம்மை ஸ்தோத்திரித்து எங்கள் துக்கமான நேரங்களிலும் சந்தோஷமான நேரங்களிலும் நான் இன்னும் தேவனை துதிப்பேன், நான் இன்னும் தேவனை துதிப்பேன் என்று தாவீது சொன்னது போல நாங்கள் சொல்லத்தக்கதான கிருபை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். அவர் நம்மை காண்கிற தேவன், ஆகாரை கண்ட தேவன், இல்லாதவைகள் என்று இருக்கிறவைகளை வரவழைத்து ஒரு துறவை காண்பித்த தேவன், ஆகாருடைய கண்ணீரை துடைத்த தேவன், தாகத்தை தீர்த்த தேவன், நம்மை காண்கிற தேவன், உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பொறித்து வைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே உள்ளங்கைகளிலே வரைந்து இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அதை பார்த்து கொண்டே இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மை வரைந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவருக்கு என்ன இருக்கிறது? நாம் தகுதி இல்லாதவர்களானால் நம்மை வரைந்து வைத்து நம்மை பத்திரமாய் நம்மை பாதுகாக்கிற தேவன், அதே போல கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன். நாம் வாழ்வதாலோ அல்லது நாம் ஜீவிப்பதாலோ ஆலயத்திற்கு வருவதனாலோ நம்மை காத்துக்கொள்கிறார் என்று நாம் நினைக்க வேண்டாம். கர்த்தர் அவர் நம்மை காத்துக்கொள்ளுகிற தேவன், தகுதி இல்லாதவர்களையும் அனைத்து அரவணைக்கிற தேவன். பாவிகளாயிருக்கையிலே இந்த உலகத்திலே ஒரு ரட்சிப்பின் தேவனாக வந்து பிறந்தவராய் அவர் காணப்படுகிறார். ஆகவே நிச்சயத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை பாடி நம்முடைய தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். என்னை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 139 நாம் வாசிக்கிறோம், நான் இங்கிருந்தாலும் என்னை நீர் பார்க்கிறேன், வானத்திற்கு ஏறினாலும் அங்கும் இருக்கிறேன், பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அப்பா, என் தாயின் கருவிலே உருவேற்படுவதற்கு முன்பாகவே என்னை அறிந்தவர் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி நன்றி செலுத்தி நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து கொள்ள உதவி செய்யும் என்று கேட்போம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிட்டார், என்னை கட்டவிட்டார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிட்டார், என்னை கட்டவிட்டார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார்.
பாவத்திலிருந்து மீட்டு கொண்டவர். எல்லா கட்டுகள், பேதுருவை கட்டி வைத்திருந்த அந்த சங்கிலிகளிலிருந்து அவர் விடுதலை ஆக்கினார். காவல் காப்பவர்களிடமிருந்து அவர் விடுதலை ஆக்கினார். இருப்பு கதவு இரண்டாக திறக்கத்தக்கதாய் அந்த தாழ்பாள்களை அவர் உடைத்து விட்டவர். அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு உடைத்துவிட்டு நம்மை மீட்டு கொண்ட தேவனாயிருக்கிறார். சொந்த பிள்ளை என்று சொல்லி தன்னை உறுதிப்படுத்த அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த உரிமையோடு கூட நாம் பாடுவோம், நன்றி செலுத்தி நாம் பாடுவோம். மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார், மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தமாவி தந்தார். சொந்த பிள்ளை உறுதிப்படுத்த தமாவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார், சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார், சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். தேவனே எனக்கு ஜெயம் கொடுத்தவர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொல்லி இந்த உலகத்தை விட்டு பரத்துக்கு அவர் ஏறினார். ஆகவே அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்தவர். இந்த நாளிலே நாம் எந்த காரியங்களிலே தோல்வியுற்றிருந்தாலும், தோல்வி அடைவோமோ என்று பயந்து கொண்டிருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ஸ்தோத்திரத்தோடு கூட மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளாலே நம்மை இழுக்கிறவர், பயில் காட்டி நம்மை அழைக்கிறவர், நம்மை காருண்யத்தினாலே அவர் இழுத்து கொண்டவர். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ள ஜனங்களாய், ஸ்லாக்கியமுள்ள ஜனங்களாய் நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். உன்னை நான் மறக்க மாட்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்றெல்லாம் அவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். மனுஷர் நம்மை மறந்து போகலாம், அது அவர்களுடைய சுபாவமாக இருக்கிறது. நினைவு சக்தி இழக்கும் பொழுது நம்மை அவர்கள் யார் என்று கூட கேட்க அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கூட நமக்கு வாழ்க்கையில் ஏற்படலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை மறவாதவர். உன்னை எப்படி நான் மறப்பேன் என்று கேட்கிறார். நம்மை மறக்காத தேவன். நினைவு புஸ்தகத்தில் அவர் எல்லாவற்றையும் எழுதி வைத்து விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. சத்தமாய் பாடலாம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே,
ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. தாயை போல நமக்கு உணவு கொடுக்கிற தேவன், தகப்பனை போல நம்மை சுமந்து செல்கிற தேவன். ஆகவே தேவனே, எங்களை மறக்காமல் பாதுகாப்போம். தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன். அவர் எவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறார். தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாய் நாம் தவளத்தக்கதான ஒரு கிருபை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எதுவுமே என்னை பிரித்திட முடியாது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். மரணமோ வியாதியோ எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்மை பிரிக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் இந்த உலகத்திலே நமக்கு தைரியத்தை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே கஷ்டங்கள் இருக்கிறது, உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லி தைரியப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் ஏதாவது நம்மை அவருடைய அன்பை விட்டு பிரித்து கொண்டிருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் தவிர நல்லவன் ஒருவனும் கிடையாது. ஆனால் நம்மை நல்லவர்களாக அவருடைய இரத்தத்தினாலே மாற்றி இருக்கிறார். நம்முடைய நீதியின் கிரியைகளினாலே அல்ல, அவருடைய இரத்தம் சிந்துதலினாலே நம்மை மாற்றி இருக்கிறார் நல்லவர்களாக. ஆகவே தேவனே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி, இன்றைக்கு உலகத்திலே ஒருவேளை நாம் நல்லவர்கள் என்று மற்றவர்கள் நம்மை பாராட்டினால் அது தேவனுடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டதினுடைய கிருபை, விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாகத்தக்கதான கிருபை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனே, நான் நம்முடைய செல்ல பிள்ளையப்பா. இந்த உலகத்திலே ஒருவேளை நாம் செல்ல பிள்ளைகளாக இல்லாமல் இருக்கலாம். பச்சாபாதங்கள் மனுஷர்கள் மத்தியிலும் பெற்றோர்களிடத்திலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு இந்த கவியை பாடி நன்றி செலுத்துவோம். முடியாது செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்ன
அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? நம்மை சத்ருவின் கையிலே ஒப்பு கொடாதவர். யோபு ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் கூட அவனுடைய ஜீவனை அருமையாய் மீட்டு எண்ணி மீட்டெடுத்த தேவன். இரட்டத்தினையான பலன்கள் வாழ்க்கையிலே பெருகத்தக்கதான கிருபையை கொடுத்தவர். ஆகவே நாம் பயப்பட வேண்டாம். நம்மை ஒரு நாளும் அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார் சத்ருவின் கையிலே. அதே போல நம்மை கைவிடவும் மாட்டார். ஆகவே அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று யோசித்து பார்ப்போம். தேவனை உம்மை இன்னும் அதிகமாய் நான் நேசிப்பேன், அதிகமாய் வேதம் வாசிப்பேன், அதிகமாய் தியானிப்பேன், அதிகமாய் துதிப்பேன், ஆலயத்திற்கு வரும் காரியங்களிலே உமக்கு உண்மையாக இருப்பேன் அப்பா என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்பதை தவிர வேறு எதே அவருக்கு நாம் செலுத்த முடியும்? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் காணப்படுகிறார். அவருக்கு நாம் கொடுத்து அவர் வாழ போவதில்லை. அதை மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு செய்வதின் மூலம், கைவிடப்பட்டவர்களுக்கு செய்வதின் மூலம் இயேசுவின் அன்பை நாம் காண்பிக்க முடியும். அப்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி இந்த பொருத்தனையோடு கூட நம்மை ஒப்பு கொடுப்போம். உம்முடைய அன்புக்கு ஈடாக நான் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன், உமக்கு பிரியமாக இருக்க முயற்சி செய்வேன் அப்பா. எந்த ஒரு காரியத்திலும் உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்களை நான் செய்ய மாட்டேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதம் 139 அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனே, முற்றிலுமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த துதியிலே நாங்கள் பாடின பாடல்களின் தகப்பனே, அதன் பிரகாரம் நாங்கள் நடந்து உமன் நாமத்தை நாங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து உம்மை துதித்து கொண்டிருக்க உதவி செய்தலாம். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாய் வரத்தக்கதாக கிருபை செய்த தேவனே, நன்றி அப்பா, நன்றி நன்றி, ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நம்முடைய தேவாதி தேவனை கத்தாதி கத்தனை நாம் மகிமைப்படுத்துவோம். 2 கரங்களையும் கூப்பி நம்முடைய சிரங்களை தாழ்த்தி, தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா, என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. அவருக்கு துதி கன மகிமை எல்லாம் உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து நாம் அப்படி சங்கீதம் 16 மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 16, சிஸ்டர் ஷாலினி ஜெஃப்ரி அவர்கள் முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 16. சங்கீதம் 16. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியிருக்கிறது என்று சொன்னாய். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்களங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தின் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசரத்தின் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். வனாந்திர பாதை குறித்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர வாழ்க்கைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்பதற்கான சில குறிப்புகளை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும்
வனாந்திரத்தை குறித்து ஆதியாகமத்தின் புத்தகத்தில் இருந்து ஒரு 3 குறிப்புகளை அந்த சத்தியமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 28வது அதிகாரம், Genesis chapter 28 verse 1 சேர்ந்து வாசிப்போம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய பெண்களில் பெண் கொள்ளாமலும் எழுந்து புறப்பட்டு பதாம் அராமில் இருக்கிற உன்னுடைய தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கிற சிரியா தேசத்தனாகிய பெத்தேவேலுடைய குமாரனும் தன் ஏசாவுக்கு தாயாயுமா இருக்கிற ரெபக்காளின் சகோதரனாகிய லாபான் இடத்திற்கு போக புறப்பட்டான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் ஆராமுக்குள் அனுப்பினதையும் அவன் ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரங்களில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதாம் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலே கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேலரிடத்தில் போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்ரவேலின் குமாரத்தையும் நெபோயாத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தை விவாகம் பண்ணினான். யாக்கோபு பெர்செபாவை விட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணினான். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் நமக்கு நல்லா தெரியும். தன் சொந்த சகோதரனை 2 முறை ஏமாற்றி தாயினுடைய ஆசீர்வாதத்தையும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த ஒரு யாக்கோபு. இப்போது பரிசுத்த வேதாகமத்தில் சில கதாபாத்திரங்களை நாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற நன்மையான காரியங்களைத்தான் நான் முதன்மைப்படுத்தி நாம் பிரசங்கம் பண்ணுகிறோம், அதை தியானிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சில நலமல்லாத குணாதிசயங்களை பற்றி நாம் அதிகமாய் பேசுவதில்லை. இப்போது ஆபிரகாம் எடுத்துக்கொண்டால் விசுவாசிகளுடைய தகப்பன், தேவனுடைய பார்வையிலே அதிகமாய் அவர் கிருபை பெற்றவர் என்பதை நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவனை முகமுகமாய் சந்தித்து பேசக்கூடிய அளவுக்கு இருந்த அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகள் இருந்தது. அதை நம்ம பார்க்குறோம். அதில் மிக முக்கியமாக ஒரு பகுதி நான் அதை அதிகமாக நான் ரொம்ப அதிகமாக ஏற்றுக்கொள்ளாத அல்லது விளங்காத ஒரு பகுதி என்னவென்றால், சாரா மனைவியாகிய சாராள் ஆபிரகாமை பார்த்து, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்னும் நமக்கு நிறைவேற்றவில்லை. அதாவது தேவன் நமக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பான்னு 75 வயசில் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றலை இன்னும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, என்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது, அதே விசுவாசிகளினுடைய தகப்பன் எப்படி ஆகாரை ஏற்றுக்கொண்டு அதனாலே தேவையில்லாமல் ஒரு குழந்தை பிறந்து அதிலிருந்து தேவையில்லாத சந்ததிகள் உருவாக்கி இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அந்த சந்ததிகள் இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஈசாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர், ரெபேக்காள். அந்த ரெபேக்காளை ஈசாக் ஏற்றுக்கொண்ட விதம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஓகே, அது கர்த்தருடைய வழிநடத்துதலின் மூலமாக நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் யாக்கோபினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, தன் சகோதரனை ஏமாற்றி விட்டு எப்படியாவது தன்னுடைய தகப்பனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு தவறான நோக்கத்தோடு கூட சொந்த சகோதரனை ஏமாற்றி, ஆனால் அந்த சுதந்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் வனாந்தரத்தின் வழியாக அவன் பதான் அராமுக்கு விரட்டி விடப்படுகிறதை நம்ம இங்கே பார்க்குறோம். என்னதான் ஆபிரகாம் யாக்கோபை அழைத்து ஆசீர்வதித்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் அந்த யாக்கோபினுடைய உச்சந்தலை மீது நிலைக்கும் என்று நாம் விசுவாசித்து அதை நம்ம ஏற்றுக்கொண்டாலும் கூட, தேவையில்லாமல் தகப்பன் வீட்டில் நல்ல
தாயினுடைய அன்பை ருசித்து கொண்டு தாயினுடைய மடியிலே படுத்து தூங்க வேண்டிய ஒரு மகன் தான் வாழ்க்கையிலே பட்ட ஒரு பேராசை நிமித்தம், அதற்கு தாயும் உடன்பாடு, அந்த பேராசை நிமித்தம் வனாந்திர வழியாய் அவன் கடந்து போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற சில தவறுகள், நம்முடைய அபிலாசைகளின் நிமித்தம் சில வேளைகளிலே நம்ம வனாந்திர வாழ்க்கைக்குள்ளாக போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் அதற்காக தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்றோ, தேவன் நம்மை தள்ளிவிட்டு விட்டார் என்றோ, தேவனுடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போகும் என்றோ நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய அபிலாசைகளின் நிமித்தம் சில வேளைகளில் நாம் தெரிந்து கொள்கிற அந்த பாதை முள்களும் நெரிஞ்சிலும் துரடுகளுமாக இருக்கிற ஒரு பாதையாக இருக்கும். இப்போ இந்த யாக்கோபுக்கு இது ஒரு வேண்டாத வேலை தான். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டை விட்டு துரத்தப்பட்டு அவர் புறப்பட்டு போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கிருபையுள்ள கர்த்தர் என்ன பண்ணுகிறார்ன்றது நம்ம பார்ப்போம். அந்த 28வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்துக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் உன்னோடு இருப்பேன், நீ போகிற இடத்துல உன்னை காப்பேன், இதே தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை தேவ சித்தத்துக்கு புறம்பாக நாம் செய்யும் போதும் கூட, சில காரியங்களை நம்ம மனசில் யோசிக்கும் போதும் அல்லது செய்யும் போதும் கூட, அந்த தேவனுடைய வாக்கு தத்தங்கள், நம்முடைய உச்சந்தலையின் மீது இருக்கிற வாக்கு தத்தங்களை ஆண்டவர் மாற்றி அமைப்பதில்லை. எப்படி ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12வது அதிகாரம் 15வது அதிகாரம் ரெண்டுமே வாசித்து பார்த்தீங்கன்னா, சகல ஜாதிகளுக்கும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்று சொல்லி உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சொன்னதை கர்த்தர் அந்த யாக்கோபுக்கும் நிறைவேற்றும்படிக்கு அவருடைய வாக்கு தத்தங்களை அவர் மாற்றவில்லை. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா, இந்த யாக்கோபு சொந்த சகோதரனை ஏமாற்றி விட்டு இப்போ வேற வழி இல்லாமல் ஓடுகிறார்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் அந்த பாதையிலும் கூட தேவ பிரசனம் யாக்கோபோடு கூட இருந்தது. அந்த இரவு வேளையில் தன் தாயினுடைய அதுக்கு முந்தின ராத்திரி தாயினுடைய மடியில் தலை வச்சு தூங்கினவன் இன்னைக்கு ஒரு கல்லை எடுத்து தலையின் கீழ் வைத்து தூங்கி கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து, மகனே உன்னோடு நான் இருக்கிறேன், மகளே உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னுடைய தவறுகளை நான் அதிகமாக பார்க்கல, நீ செய்த காரியங்களை நான் ரொம்ப அதிகமாக பார்க்கல, பயப்படாத, நான் கூட இருக்கேன், உனக்காக நான் சில காரியங்களை கண்டிப்பாக செய்வேன், நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உண்மை, அந்த வாக்குத்தத்தங்களை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று சொன்னது மட்டுமல்ல, இதே இடத்துக்கு நீ ஆசீர்வாதங்களை பெற்று மறுபடியும் திரும்புவாய், நான் உனக்கு சொன்னதை நான் நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? கிருபை. சொல்லுங்க, கிருபை. தகுதி இல்லாத என் மீது தேவன் பாராட்டுகிற தயவு. ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஒரு இடத்துலேருந்து இப்போ இங்கேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கு அந்த ரூட் தெரியும், சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகிற ரூட்டு தெரியும். நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணுன்றது தான் நம்முடைய நோக்கமும் தேவனுடைய நோக்கமும் வாழ்க்கையில் ஆச்சுங்களா. ஆனால் ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, ஏதோ ஒரு காரணத்தினால என் வாழ்க்கையில் நினைத்த நினைவோ எண்ணமோ அல்லது ஏதோ ஒரு மனதில் வந்த ஒரு மனமாற்றமோ அது நிமித்தம் நான் இப்படி இங்கே போய் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு நேராக போகாமல் நான் இப்படி டைட்டில் பார்க் வழியாக போய் அப்படி ஓஎம்ஆர் போயிட்டேன்னு வைங்க. அப்போ ஆண்டவர் என்னை கைவிட்டுறாரா? ஆண்டவர், நீ ஓஎம்ஆர் போயிட்டப்பா, அதனால் உன்னை நான் கை விட்டுறேன், இனிமேல் என்னுடைய வார்த்தைகள்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறாது, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது, நானும் உன் கூட இருக்க மாட்டேன். ஒருவேளை தாய் அப்படி சொல்லலாம், தகப்பன் அப்படி சொல்லலாம், ஆனால் பரம தகப்பன் அப்படி சொல்லுகிறது இல்லை. அல்லேலூயா.
அந்த பாதையிலும் இருந்து கர்த்தர் நம்மை நன்மையானவைகளுக்காக வழி நடத்துவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தீமைகளையும் கர்த்தர் நன்மைகளை மாற்றுவதற்கு ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். பாருங்க எவ்வளோ அழகா அங்கே அந்த ஒரு சொப்பனத்தில் ஒரு ஏணி, தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் நியமிக்காத ஒரு பாதை, யாக்கோபு கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு பாதை, நிர்பந்தத்தின் நிமித்தம் ஏசாவுக்கு பயந்ததுனால அந்த யாக்கோபு அந்த பாதையில் தனிமையிலே கடந்து போகிறார். ஆனால் அங்கேயும் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம எங்கே போனாலுமே தேவ தூதர்கள் நம்மோடு இருக்காங்க, தேவ பிரசனம் நம்மோடு இருக்கிறது. தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அதான் அவருடைய கிருபை. அதனால தான் அந்த கிருபைன்ற வார்த்தைக்கு அர்த்தம், ஆழமான அர்த்தம், எக்கடலின் ஆழத்தை காட்டிலும் ஆழமான ஒரு வார்த்தை கிருபை. சொல்கிறீங்களா? என் மேலே என் தேவன் வைத்த கிருபை. அல்லேலூயா. அதை தான் புலம்பல்ல பார்க்குறோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சொத்த கிருபை. நான் நிர்மலமாகலை, இன்னும் அழிந்து போகலை, இன்னும் நான் வெட்கப்பட்டு போகலை. காரணம் என்ன தெரியுமா? அவர் என் மேலே வைத்திருக்கிற கிருபை. ஆண்டவர், அந்த ஆண்டவருடைய அன்பு ரொம்ப ஆச்சரியமானது. அந்த ஆண்டவருடைய அன்பை அவர் அவ்வளோ சீக்கிரம் மாற்றுறதில்லை. பாதைகள் மாறினாலும், பயணங்கள் மாறினாலும், சில வேளையில் தேவ சித்தத்தை நாம் கேட்காமல் செய்கிற காரியத்தின் நிமித்தம் தேவன் நம்மை கைவிடுகிறது இல்லை. தேவ அன்பு நம்ம மேலே தான் இருக்குது. தேவன் நான் அந்த பரிவோடு கரிசனையோடு, எப்படி ஒரு பிள்ளை தப்பாக போனாலும் அந்த தாய் தகப்பன் நேசிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மை அவர் நேசித்து நாம் அந்த தவறு செய்த பாதையிலும் கூட தீமைகளை நமக்கு நன்மைகளாய் மாற்றுவதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை வாக்குத்தத்தம். அப்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல இப்படி ஆண்டவர் பேசின உடனே அந்த யாக்கோபுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. மனம் ஒரு பக்கம், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனேன்ற குற்ற மனசாட்சி, இன்னொன்று நான் இப்படி செய்த காரியத்தின் நிமித்தம் இப்படி துரத்தப்பட்டு நான் வனாந்திரத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறேன், எங்கே போகிறேன்னு தெரியாது, இது வரைக்கும் மாமா வீடு பார்த்ததில்லை. ஓகேங்க, அந்த காலத்தில் கூகுள் மேப் இருந்தால் அவர் போட்டு பார்த்துருப்பார் மாமா வீடு எங்கே இருக்குன்னு. ஆனால் கூகுள் மேப்பெல்லாம் அப்போ கிடையாது, எங்கே என்னன்னே தெரியாது. ரெண்டாவது, இந்த வனாந்திரத்தை கடந்து போகும்போது, அந்த வனாந்திரத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே கடந்து போகும்போது நம்ம அந்த பக்கம் போய் சேருவோமோ சேர மாட்டோமோன்ற நிச்சயம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் எந்திரமா சொல்கிறாரு, மகனே நீ கவலைப்படாத, மகளே நீ கவலைப்படாத, நான் இந்த பாதையிலும் உன்னுடைய குற்ற மனசாட்சியிலும் நீ செய்த தவறு நிமித்தம் வந்த இந்த ஒரு தேவையில்லாத ஒரு வேதனையான ஒரு பிரயாணத்தின் நிமித்தமும் நான் என்ன பண்ண போகிறேன், உன்னை நான் கைவிட போகிறதில்ல. என் தேவ தூதர் உனக்கு பாதுகாவலில் இருக்காங்க, நீ உன்னை நான் அங்கே கொண்டு போய் பத்திரமாய் சேர்க்க போகிறேன். அல்லேலூயா. ஆமென். இதுதான் ஆண்டவருடைய கிருபை, இதுதான் இறக்கம், இதுதான் அவருடைய மனதிற்கும், இதுதான் அவருடைய அன்பு, அருமையான தேவ. இதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இது முடித்த உடனே அந்த யாக்கோபு என்ன சொல்கிறார் பாருங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அல்லேலூயா. பாதை தவறும் போதும், பயணம் மாறும் போதும் நீங்களும் நான் உணர வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மெய்யாகவே வாக்குத்தத்தங்களின் தேவன், என் தேவன் என்னோடு தான் இருக்கிறார். இப்போ சங்கீதக்காரன் என்ன அழகாக சொல்கிறாரு, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீங்க, நான் கடலில் போய் விழுந்தாலும் அங்கேயும் இருக்கிறீங்க, நம்ம மலை மேலே ஏறி நின்னாலும் அங்கேயும் இருக்கிறீங்க, உட்காந்தா எந்திரிச்சா படுத்தா தூங்குனா கூட என் கூட தான் நீங்கள் இருக்கிறீங்க. மாறாத தேவ பிரசனம். கரங்களை வச்சு சொல்லுவோமா? என்னோடு இருக்கிற மாறாத தேவ பிரசனம், என்னோடு இருக்க அவருடைய நோக்கங்கள், என்னோடு கூட அவர் நினைத்திருக்கிற நினைவுகள், என்னோடு கூட அவர் இருக்கிற அவருடைய அனாதி தீர்மானங்கள், அதை அவர் நமக்குள்ள நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். மனிதர்கள் கூட சில நேரத்தில் முகத்தை பார்த்து, நம்ம பண்ணதை பார்த்து கைவிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓ இப்படி பண்ணிட்டியா, போ நான் போகிறேன். ஆனால் நம் தேவன் பரம தகப்பன் அப்படி போகிறவர் அல்ல. அல்லேலூயா. அந்த பாதையிலும் நமக்கு ஆலோசனை கொடுத்து, நம்ம பராமரித்து, கண்ணீரை துடைத்து, மனபாரங்களை நீக்கி
மகனே மகளே கவலைப்படாத, இந்த பாதையிலும் உன்னை நான் நடத்துகிறேன், இந்த தீமையை உனக்கு ஒரு நன்மையாய் மாற்றி தருகிறேன். அல்லேலூயா, ஆமென். யாக்கோபு சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் தான் இதை அறியாதிருந்தேன். சில நேரத்தில் யோசிக்கிறோம் இல்லையா, என்னை கைவிட்டுட்டாரா, என் தேவன் என்னை கைவிட்டுட்டாரா, ஓ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா. இந்த மாதிரி பைபிளில் எத்தனை பேர் புலம்பி இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் கதறி இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் வேதனைப்பட்டிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் பயந்துருக்காங்க தெரியுமா? மீதியானியருக்கு பயந்து கையில் இருந்த கொஞ்சம் கோதுமையை அந்த களஞ்சியத்துக்கு பக்கத்தில் வைத்து அதை காப்பாற்றுவதற்கு போரடித்து கொண்டிருந்த கிதியோன். அந்த கிதியோனை பார்க்க அந்த கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். கிதியோனை பார்த்த உடனே என்ன தெரியுமா சொல்றாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த மீதியானியருக்கு பயந்து போய் எங்கே அவங்க அடித்து சாப்பிட்ருவாங்களோன்னு பயந்து களஞ்சியத்துக்கு பக்கத்தில் இருக்க கொஞ்சம் கோதுமையை பிழைப்புக்காக போரடித்து கொண்டிருக்கிற ஒரு கிதியோன். அவனை பார்த்து பராக்கிரமசாலியேனா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ கிதியோன் கேட்குறாரு, இதெல்லாம் உண்மைதானா நீங்கள் சொல்கிறதெல்லாம்? அப்படின்னா ஏன் கர்த்தர் எங்களை கை விட்டுட்டாரு? ஏன் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் கர்த்தர் எங்களை கை விட்டுட்டாரு? அதற்கு ஆண்டவர் சொன்ன பதில், கர்த்தருடைய தூதனானவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோടെ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது, எனக்கு தெரியும். அது உன்னுடைய பலன் கொஞ்சம். ஆபத்து காலத்திலே உன் பலன் குறுகிறதானா அது ரொம்ப உனக்கு டேஞ்சர் அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் அந்த கொஞ்சம் பலத்தோடு இருக்கிறவனையும் பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீ போ, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமீன். நம்ம கூட அப்படித்தானே சில நேரத்தில் உட்காந்து யோசிக்கிறோம், என்னங்க ஆவிக்குரிய பலனும் இல்லை, சரீர பலனும் இல்லை, ஒன்றுமே இல்லையே, ஓடு மாதிரி இருக்கேன் நான். எனக்கு ஒரு விசுவாசம் சில நேரத்தில் இல்லை, அவிசுவாசம் வருது, கலக்கங்கள், திகில்கள், பயங்கள் வருது. தேவனை பயப்படுறதை விட மனுஷனை பார்த்து பயப்படுறேன், தேவனை நம்புறதை விட மனுஷனை நம்புகிறேன். என்னங்க இப்படி இருக்கேன் நான் அப்படி நம்ம பற்றி யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் அப்பேற்பட்ட நேரத்தில் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீ பயப்படாத, உன் பலன் கொஞ்சோன்னு எனக்கு தெரியும். அந்த உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு கூட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆமீன். அல்லேலூயா. முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். ரெண்டாவது, அவன் பயந்து. இப்போ என்ன பயம் இது? முதல் பயம் என்ன தெரியுமா? எப்படி தான் நான் அந்த வனாந்திரத்தை கடந்து போக போகிறனோ, எப்படி தான் இந்த பாதையை கடந்து போகிறனோன்ற ஒரு பயம், எங்கே போய் சேர போகிறனோன்ற பயம், எனக்கு எதிர்காலம் உண்டான்ற பயம், ஏதாவது இருக்குமா, கர்த்தர் இருப்பாரா இருக்க மாட்டாரா, என்னை கைவிட்டுருவாரான்ற பயம். ஆனால் இப்போ என்ன பயம் தெரியுமா? அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். அல்லேலூயா. இப்போ இருக்க பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பரிசுத்த பயம், ரெவரன்ஸ் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஓ, தேவன் இருக்கிறார், தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் செய்கிறதெல்லாம் தேவன் பார்க்குறாரு, நான் பேசுகிறதெல்லாம் அவர் கேட்கிறார், என்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவர் கவனிக்கிறார் என்கின்ற அந்த பயம். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லுகிறார். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கையில் வைத்திருக்கிற கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து ஒரு வாக்கு தத்தத்தை தேவனுக்கு கொடுக்குறாரு, வார்த்தையை கொடுக்குறாரு. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தேவன் நம்முடைய பேரை மாற்றுறதுக்கு முன்னால் நம்ம பேரும் என்னதான்? லூஸ். லூஸ்லேயும் அரை லூஸ், முழு லூஸ் கூட பரவாயில்ல, அரை லூஸ் ரொம்ப டேஞ்சர். ஆனால் அந்த அரை லூஸை ஆண்டவர் என்னவா பண்ணுறாரு? தேவனுடைய வாசஸ்தலமாய் மாற்றுகிறார், பெத்தேல் என்று சொல்லி மாற்றுகிறார். ஆமென். அப்பொழுது யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அழகான வார்த்தை, என் கூட சேர்ந்து வைராக்கியமாக வாசிங்க, சத்தமாக வாசிங்க. 20வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண உணவும் ஆகாரமும் வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணிக்கொண்டான். பார்த்தீங்களா என்ன அழகா ஒரு தீர்மானம் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு,
கர்த்தர் நான் போகிற வழியிலே என்னோடு இருந்தால், என்னை காப்பாற்றினால், உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்தால், நான் என் தகப்பன் வீட்டுக்கு நான் போயிட்டு சமாதானத்தோடு திரும்பி வந்தா அவர் எனக்கு தேவனாக இருப்பார். நான் இந்த நிறுத்தினேனே, இந்த தூணு, இந்த எண்ணெய் அபிஷேகம் பண்ணி நிறுத்தினேனே, இந்த தூணு இங்கே தேவனுக்கு வீடாகும், தேவாலயமாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் செலுத்துவேன். ஒரு வைராக்கியமான ஒரு பொருத்தனை. அருமையான தேவஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஏதோ இடத்துல பயம், கலக்கம், எதிர்காலத்தை குறித்து இருந்தால் ஒரு பொருத்தனை பண்ணுங்க ஆண்டவருக்கு. ஆனால் அந்த பொருத்தனையை நீங்கள் நிறைவேற்றணும். சும்மா பொருத்தனை பண்ணுறது இல்லை. ஒரு சபையில் ஒருத்தன் சொன்னான்னா, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தால் நான் என்னுடைய வருமானத்திலே 10% கண்டிப்பாக கர்த்தருக்கு நான் தருவேன். ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அதை கேட்டுட்டு இன்னொருத்தன் எஞ்சி சொன்னான்னா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து என் ஜெபங்களை கேட்டு எனக்காக காரியங்களை செய்தால் நான் ஆண்டவருக்கு 20% கொடுக்க போகிறேன். மூணாவது ஒருத்தன் இருந்தானா, அவன் பார்த்தானா, என்னடா இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்களே. அவன் எந்திரிச்சானா. அவன் எஞ்சி என்ன சொன்னானா, நீங்கள் சும்மா இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட 10%, 20%ன்னு பேரெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அப்போ கேட்டாங்க, நீ என்னப்பா பண்ண போகிற? அவன் சொன்னானா, நான் எனக்கு வருகிற வருமானத்தை அத்தனை ரூபாவையும் கையில் எடுத்து மேலே தூக்கி போடுவேன். அவர் எதெல்லாம் பிடிச்சிக்கிறாரோ பிடிச்சிக்கட்டும், பேலன்ஸ் எல்லாம் எனக்கு நானா. சிலருடைய பொருத்தனை இப்படி தான் இருக்குது. ரொம்ப ஞானமாக பொருத்தனை பண்ணுறாங்க. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு இந்த தேவாலயத்திலே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே, இங்கே கூடியிருக்கிற பரிசுத்தவான்களின் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தால், நீங்கள் போகிற பாதையில் இருக்க சிக்கல், நீங்கள் போகிற வாரையில் இருக்க எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது, போராட்டம் இருக்குது, இது நடக்குமா நடக்காதா, அது கிடைக்குமா கிடைக்காது, அது வருமா வராத, நான் பண்ணது கரெக்டாக தப்பா, இது தேவசித்தம் இருக்கா இல்லையான்னு போராடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இந்த தேவாலயத்தில் இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர் இதை எனக்கு வாய்க்க பண்ணினால் நான் இதை தேவனுக்காக செய்வேன், உண்மையாக நான் நிறைவேற்றுவேன். நிறைவேற்றக்கூடியதை பொருத்தனை பண்ணுங்கள். என் கூட படித்தான் ஒருத்தன். காலேஜுக்கு நாங்கள் போவோம். போகிற வழியில் ஒரு ரோமன் கத்தோலிக்க, காலேஜுக்கு படிக்கட்டு ஏறுறதுக்கு முன்னாடி ரோமன் கத்தோலிக்க ஒரு ஒரு கல்லெல்லாம் வச்சு, ஒரு சிலைகள் வச்சு ஒரு இடம் இருக்கும் அங்கே சின்னதாக. இந்த காலேஜுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க. நானும் போய் அங்கே நின்று பிரார்த்தனை பண்ணுவேன். ஏன், நான் சிலையை பார்த்து பிரார்த்தனை பண்ண மாட்டேன், நான் என் ஆண்டவரை பார்த்து பிரார்த்தனை பண்ணுவேன். பிரார்த்தனை பண்ணுறதுக்காக அந்த இடத்த நான் யூஸ் பண்ணுவேன். அப்போது ஒரு கிறிஸ்தவன் அல்லாத ஒரு பையன் என் கூட படித்தவன், அவன் பரீட்சை நடக்க போது, பரீட்சை இன்னைக்கு காலையில் நான் நின்று இப்போ ப்ரேயர் பண்ணிட்டுருக்கேன், இவன் வர்றான் உள்ள. எனக்கு ஒரே ஆச்சரியம், இவன் இப்படிடா வரான் இங்கேன்னு. அவனும் நின்று அப்படியே கண்ணு மூடி என்னமோ சொன்னான். அப்புறம் ப்ரேயர் முடித்தோடனே அவன் கூட நான் மேலே போகிறதுக்கு படிக்கட்டில் ஏறிட்டுருக்கேன். அவங்ககிட்ட கேட்டேன், என்னப்பா ப்ரேயர் பண்ணுற வந்திருக்க பரவாயில்லையே அப்படின்னு. அவன் சொன்னான், பொருத்தனை பண்ணியிருக்கேன். நான் என்னடா பொருத்தனை பண்ணியிருக்கேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், பரீட்சையில் நான் பாஸ் பண்ண என் தம்பிக்கு மொட்டை அடிக்கிறேன்னு பொருத்தனை பண்ணியிருக்கேன். உங்கள் பொருத்தனை இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு இழக்கக்கூடியதாக, நீங்கள் செய்யக்கூடியதாக, நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு, அது எதுவாக இருந்தாலும், எந்த பொருத்தனையாக இருந்தாலும் அந்த பொருத்தனை பண்ணுங்கள். பொருத்தனை பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் பொருத்தனையை நிறைவேற்றலைன்னா எடுத்து போட்டு உதைப்பார். அது எழுதியிருக்கு பைபிளில். பொருத்தனை நிறைவேற்றணும். பொருத்தனை நிறைவேற்றலைன்னா அது பொருத்தனை நிறைவேற்ற பண்ணுவார். அந்த மாதிரி நிறைய காரியம் நடக்கும். அதனால் பொருத்தனை என்ன பண்ணணும்னா, நம்ம பைபிளில் எழுதி, ஒரு பேப்பரில் எழுதி, ஒரு அட்டையில் எழுதி அந்த பைபிளில் வச்சுக்கணும். ஏன்னா அடிக்கடி பைபிள் நம்ம திருப்பும்போது, படிக்கிறவங்களாக இருந்தால் திருப்பும்போது அதை நம்ம பார்ப்போம், ஞாபகப்படுத்த வராண்டவர். நான் சண்டே ஸ்கூல் எடுத்துகிட்டு இருந்தேங்க. சண்டே ஸ்கூல் 8ஆம் கிளாஸ்லேயே நான் சண்டே ஸ்கூல் டீச்சராக போட்டாங்க. அப்போ யோசித்து பாருங்கள் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பாங்கன்னு. அப்போது என் கிளாஸில் பசங்க நல்ல சத்தியம் கேட்பாங்க, நல்லா நான் கதையெல்லாம் சொல்லுவேன், நல்லா அன்பாக வச்சுப்பேன். அப்போ நான் நடத்திட்டு இருக்கும்போது அந்த சர்ச்சில் ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அங்கே நின்று கூப்பிட்ட உடனே ஒரு பையனை கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே உங்கள் அம்மா வந்திருக்காங்களான்னு இவனு ஓடுறான். நான் பார்த்துட்டே இருக்கேன். ஜன்னல் வழியாக பார்த்தா அந்த அம்மா வெளில போட்டு அவனை போட்டு அடின்னு அடிக்குது. என்னடா இது, சண்டே ஸ்கூலுக்கு வந்த பையன் இந்த அம்மா அடிக்குது, கிறிஸ்தவ குடும்பம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், குடுன்னு ஓடிப்போய் அந்த அம்மா கையை நிறுத்தி, என்னம்மா இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏம்மா பிள்ளைய அடிக்கிறீங்க
அப்படின்னு என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு கேட்டால், என்ன தப்பு பண்ணான்னு கேட்குறீங்க பாஸ்டர்? என் பைபிளை தூக்கிட்டு வந்துட்டான் பாஸ்டர். அடப்பாவி, பைபிளை தானே சண்டே ஸ்கூலுக்கு தூக்கிட்டு வந்தான், இது தப்பா? ஏம்மா பைபிளை தானேம்மா தூக்கிட்டு வந்தான் அப்படின்னா அவங்க சொன்னாங்க, எப்படி பாஸ்டர் தூக்கிட்டு வரலாம்? அதுக்குள்ளே தான் இபி கார்டு வச்சுருக்கேன், ரேஷன் கார்டு வச்சுருக்கேன், என் பணம்லாம் வச்சுருக்கேன் பாஸ்டர், அவன் தூக்கிட்டு வந்துட்டான் பாஸ்டர். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பைபிள் எதுக்கு? யாரும் திருப்பி பார்க்கக்கூடாது, அது பத்திரமா அங்கே இருக்கும், யாரும் தொட மாட்டாங்க. சில நேரத்தில் நம்ம அப்படி தான் இருக்கோம். நம்ம பொருத்தனைகள் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? செய்யக்கூடியதாக இருக்கணும். அதனால தான் பைபிளில் வைங்கன்ற. நீங்கள் திரும்பி படிக்கிறதா தான் வைங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் பையில் வைங்க. பைபிள் நான் எடுக்க மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னா பைபிள் வைங்க, பையில் வைங்க. எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாம் ஆணி அடித்து மாட்டுக்க, டெய்லி பார்க்குற மாதிரி உங்கள் பொருத்தனையை தேவன் அதை உங்களுக்கு நிறைவேற்றும் போது இந்த பொருத்தனையை நீங்கள் நிறைவேற்றும். அல்லேலூயா. ரைட். இப்போ இவ்வளோ சொல்லிட்டாரா? நான் நிறுத்தின கல் தூணாகும், தேவனுக்கு வீடாகும், எல்லாவற்றிலும் தசம பாகம் நான் செலுத்துவேன். சொன்ன உடனே இவர் ஞாபகம் வச்சாரா வைக்கலையா? பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. 2 பரிவாரம் இல்லை, 4 பரிவாரம், 3 பரிவாரம் எக்ஸ்ட்ரா, 1+3 கொடுத்தாரு. 35வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 35வது அதிகாரம். எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணியாச்சு, எல்லாம் நல்லா நடந்தாச்சு, நிறையா விருத்தி அடைஞ்சாச்சு, பிள்ளைகள் சந்தோஷம். பாருங்கள், எல்லாம் அதான் அந்த பொருத்தனை மறக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கல்யாணம் ஆச்சு, குழந்தைங்க பிறந்தாச்சு, குடும்ப காரியெல்லாம் வந்தாச்சுன்னா பொருத்தனை மறந்துடுவாங்க, ஆண்டவர் மறந்துடுவாங்க. ஓகே, நீங்கள் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும்போது பொருத்தனை மறக்கக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஆமாம், அது எந்த பொருத்தனையாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த விஷயத்தில் இந்த மாதிரி பொருத்தனை இல்லைங்க. நான் கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்லலை, நான் கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ரைட். 1வது அதிகாரம் 35வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்லெகேமா, ஏமா பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி நான் நடந்து வந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னால், அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே யாக்கோபு எதிர்பார்க்காத ஒரு துக்கமான ஒரு சம்பவம் நடந்து விட்டது. யாக்கோபு எதிர்பார்க்காத ஒரு துக்கமான ஒரு சம்பவம் அங்கே நடந்துருச்சு. அங்கே நிறைய பேரை கொலை பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு தன்னுடைய மகளின் நிமித்தமாக. அருமையான தேவஜனமே, நான் சொல்லுகிறேன், வைராக்கியமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தோடு சொல்லுகிறேன், பொருத்தனை செய்திருந்தால் அதை நிறைவேற்றுங்கள். இப்போ நான் பிரசங்கிக்கும் போதே உங்கள் மனசில் இந்த பொருத்தனையெல்லாம் நான் பண்ணேன், எல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மையாக முடிச்சு தந்தார், ஆனால் நான் இன்னும் பொருத்தனையை நிறைவேற்றலைன்னு ஏதாவது மனசில் அவங்க உணர்ந்தீங்கன்னா, இன்றைக்கு அதை போய் இந்த வாரத்துக்குள்ளே அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். இல்லைன்னா சில வேளைகளிலே சில பிரச்சனைகள் வரும், சில நஷ்டங்கள் வரும், சில கஷ்டங்கள் வரும். அதன் மூலமாக தேவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். யாக்கோபுக்கு தேவன் ஞாபகப்படுத்தினார். நீ வாயை திறந்து நீ சொன்ன பொருத்தனை, பைபிள் அப்படி தான் இருக்குது. நீ வாயை திறந்து நீ சொன்னது ஆண்டவர் கேட்கல, நீ திறந்து வாயை சொன்ன பொருத்தனையை நீ நிறைவேற்று. ஆமென். அப்போது சொல்லுகிறார் பாருங்கள், முதலாவது அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள், 2வது சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், 3வது வஸ்திரங்களை மாற்றுங்கள், 4வது எழுந்து நாம் பெத்தேலுக்கு போவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பொருத்தனை நிறைவேற்றுக்கு முன்னாடி நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு நாம் எழுந்து அந்த இடத்திற்கு நாம் கடந்து போக வேண்டும். எதுக்கு? பொருத்தனையை செலுத்துவதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. 7வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியினால் இந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆமென். அப்போது யாக்கோபு 9வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பதாம் அராமிலிருந்து வந்த பிறகு தேவன் அவனுக்கு மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனிமேல் உன் பேர் எத்தன் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று பேர் வழங்கும் என்று சொல்லி சகல ஜாதிகளுக்கும் தகப்பன் என்று இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அதுக்கு பிறகு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்குறா. வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆமீன். ஏல் பெத்தேல்
நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஏல் பெத்தேல் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஏல் பெத்தேல் கண்டிப்பாக வேணும். அருமையான தேவஜனமே, கரங்களை உயர்த்தி அப்படியே எழுந்து நில்லுங்க. சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் ஒரு ஏல் பெத்தேல் வேண்டும். என் பொருத்தனைகளை நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நிறைவேற்றுகிற ஏல் பெத்தேல் என் வாழ்க்கையில் வேண்டும். சொன்னதை செய்கிற தேவன், சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். என் வாழ்க்கையிலும் நான் சொன்னதை நான் செய்து முடிக்கணும். நான் எந்த பாதையில் போனாலும் என்னை கைவிடாத தேவன், தீமைகளை எனக்கு நன்மைகளாய் மாற்றுகிற தேவன். சில வேளைகளில் நான் தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக ஒரு வேளையை தெரிந்து கொண்டதாக இருந்தாலும் அதை எனக்கு நன்மையாய் சாதகமாய் முடித்து தருகிற ஒரு தேவன். என்னுடைய மன வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர். பாதைகள் விலகி போனாலும், பயணங்கள் மாறிப்போனாலும், மாறிப்போகாத அவருடைய பிரசனம், மாறிப்போகாத அவருடைய பிரசனம். வாருங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். வாருங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். ஏதாவது பொருத்தனை செய்து கர்த்தர் அந்த பொருத்தனையின் நிமித்தம் நீங்கள் இந்த எதிர்பார்த்த காரியத்தை நிறைவேற்றி முடித்த பிறகு அந்த பொருத்தனையை இன்னும் நீங்கள் நிறைவேற்றாமல் இருந்தால் இந்த ஜெப வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்கப்பா, தயவுசெய்து மன்னிச்சிருங்க, நான் மறந்துட்டேன், அசட்டையாக இருந்து விட்டேன், ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, இன்றைக்கி ஞாபகப்படுத்துறீங்க, அந்த பொருத்தனையை நான் உங்களுக்கு நிறைவேற்றுறேன் ஆண்டவரே, கண்டிப்பாக நான் செய்கிறேன், இந்த வாரத்தில் நான் அதை செய்து முடிப்பேன், இல்லைனா அந்த கை பலன் எனக்கு வரும்போது நான் கண்டிப்பாக செய்வேன், என்னை மன்னிச்சிருங்க. இது நிமித்தம் என் வாழ்க்கையில் பிரச்சனைங்க, போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வர வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் பிரசனத்துக்காக நன்றி. நான் வழி விலகி போனாலும் வழி விலகி போகாத உடைய பிரசனத்துக்காக நன்றி. நான் தவறு செய்தாலும் தவறு செய்யாத உடைய திருவுள்ள சித்தங்களுக்காக நன்றி. இனி உம்முடைய பாதையில் என்ன நடத்துங்க, என் பயணத்தில் என்னோட துணை நில்லுங்க. நீங்கள் என்ன நோக்கம் எனக்காக வைத்திருக்கீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற முடிவை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. கர்த்தருடைய ஜனங்கள் ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. எழுந்து நின்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.